நமது கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அரசு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நெஞ்சுவலி என்று கூறி நேற்று சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று அருள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். பாமகவினுடைய சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள், அவர் நேற்று தலைமைச் செயலகம் வந்தபோது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக உடனடியாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டார். நேற்று அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. ஆனால் நேற்றே சமூக வலைதளங்களில் பாமகவினர் பலரும் எழுதி வந்தார்கள். அன்றைய தினமே பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தார். இன்று பாமகவினுடைய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சேலம் மற்றும் தர்மபுரியில் நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டங்களில் பங்கேற்க முடியாத காரணத்தால் தான் அவர்கள் இந்த மருத்துவமனையிலே அட்மிட் ஆகி இருக்கிறார்கள் என்று சொந்த கட்சியினே விமர்சனம் செய்து வந்தார்கள். குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டங்கள் முடிந்தவுடன் இவர்களுக்கு உடல்நலம் சரியாகிவிடும் என்றும் கிண்டலாக நேற்று பாமகவினரே பதிவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை சேலத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. முடிந்த சில நிமிடங்களிலேயே சரியாக ஒரு 2 மணி 2:15 மணிக்கெல்லாம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார். தற்போது அதனையும் விமர்சித்து பாமகவினரே பலரும் தங்களுடைய சமூக வலைதளங்களில் எழுதி வருகிறார்கள். மருத்துவர் அன்புமணியினுடைய கூட்டு பிரார்த்தனைக்கு கிடைத்த முதல் வெற்றி. சேலம் பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் அருள் தற்போது டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார். ஓமந்தூரார் மருத்துவமனைக்கும் நன்றி, கூட்டு பிரார்த்தனை செய்த பாமகவினருக்கும் நன்றி என்று சொல்லி அந்த கட்சியை சார்ந்தவர்களே அருள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதையும் அவர் தற்போது டிஸ்சார்ஜ் ஆகி இருப்பதையும் கிண்டல் அடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்ல வருவதனுடைய நோக்கம் அன்புமணி நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அவர் மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்ததாக அவர்கள் தகவல்களை எழுதி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.